குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது 2ஆம் நாள் காலை. எங்களுக்கு சாப்பிட்றதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே என்ன நம்மளுக்கு ஊறுகாய் போல தெரியுது. ஆப்பிள், ஆரஞ்சு, இது ஏதோ சீஸ் அது இதுன்றது என்னன்னே தெரில. இருக்கா இங்கிட்டு இங்கே எல்லாம் நம்ம இருக்கு. ஆம்லெட் போகிற இடம் இது. ஆம்லெட்டுக்காக வெயிட்டிங் பயங்கரமாக க்ரௌடு. வெஸ்ட் பீப்புள் எல்லாமே. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடத்துல திருமதி விக்டோரியா செல்வி மேடம் அவங்களை சந்தித்தோம். விக்டோரியா செல்வி மேடம் வெஸ்ட் நிறுவனத்தில் மாதம் 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கற்பக மேடம் அவங்களையும் சந்தித்தோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மாதம் 3 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் சரவணன் சார் டீமில் செலின் மேடம் சந்தித்தோம். இவங்க மாதம் 30,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிராசரி ஐட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் 1000 கிராம் கொடுத்து சில்லறை கேட்டிருக்கேன். வைங்க நான் செக் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் இருக்குங்க. ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, கண்டுபிடிக்கணும். பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீடு மாதிரியே கடை இருக்குன்றதே தெரியாது. இது ஆக்சுவலாக நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல்லையே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஓகே, தேங்க்யூ. பகலில் வந்து சிட்டி டூர் போகணும் அப்படின்றதுக்காக ரூமை வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியே ரூமை வெக்கேட் பண்ணிட்டு பில்டிங்க்கு கீழே வந்து நின்றுருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ப்ளஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டடங்களை பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது. அதாவது தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. ஒவ்வொரு கட்டடமும் பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டம் இருந்தது. ரோடெல்லாம் பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு லே வச்சுருந்தாங்க. ரோடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி சோறு போட்டு சாப்பிட்லாம் போல தெரியுது தரையில். அந்தளவுக்கு அருமையாக அவ்வளோ சுத்தமாக செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், தூரத்தில் பாருங்கள் ஒல்லியாக உயரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் தெரியுதுங்களா? பார்க்க கம்பி மாதிரி தெரியும், ஆனால் அது மிகப்பெரிய பில்டிங். இந்த உலகத்திலேயே வந்து உயரமான பில்டிங் அதுதான். உலக சாதனை படைச்சிருக்காங்க. 124 மாடி கட்டடம். அதோட பேர் வந்து ஃபூஜ் கலிஃபா. அந்த இடத்த பார்க்க தான் இப்போ எங்களை கூட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு மால். அந்த இடத்துக்கு தான் எங்களை கூட்டு போயிட்டுருக்காங்க. இந்த ஃபூஜ் கலிஃபா மால் வந்து பார்த்திங்கன்னா துபாயோட அடையாளம்னு சொல்கிறாங்க. அதாவது துபாயோட ஐக்கானே இது தான் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் வாங்கியிருக்கு. உலக சாதனை படைச்சிருக்காங்க. உலகத்திலேயே உயரமான கட்டிடம் இது தான். So in your left side you can see the Burj Khalifa. Be ready. Burj Khalifa is in your left, in the corner. Left corner Burj Khalifa. Left corner in the front you can see the Burj Khalifa. So in your left side, this is the Dubai Mall, Burj Khalifa area, and known as downtown. And this road is Sheikh Zayed Road. This road goes to Abu Dhabi, 165 kilometer away from here. And next is Business Bay.
இந்த உலகத்திலேயே உயரமான அந்த உலக சாதனை படைத்த ஃபுர்ஜ் கலிஃபா அப்படின்ற அந்த மாலை நாங்கள் நெருங்கிட்டோம். அதோட அடிவாரத்தில் தான் இப்போ இருக்கோம். இவர் தான் எங்களுடைய வழிகாட்டி. Okay, is everyone here? Yeah. All right. Let's good to go forward. Okay, please follow me. भाई खड़ी होगी मैं नहीं बताऊंगा. हाँ. भाई कार நாலு பேங்கே போகிறதுக்கு Gents toilet. You have 5 minutes to return back. For the toilet, gents this side, ladies this side. Okay, sir. Okay, go. நாங்கள் இப்போ உலக புகழ்பெற்ற இடமான ஃபுர்ஜ் கலிஃபா அப்படின்ற இடத்துல இருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க, அந்த கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னா 124 மாடி. அதாவது எப்படி சொல்கிறதுனா, உலகத்திலேயே உயரமான பில்டிங் இது தான். இது வந்து மிகப்பெரிய ஒரு மால். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாமே மெசேஜ் பண்ணுறவங்க தான், பார்த்துங்க. எல்லாமே நம்ம குரூப் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வானத்தை நோக்கி இருக்கு டவர். தள்ளிக்கியா வாங்க, அப்படி எடுங்க. மதுரை டீமும் நம்ம கூட முழுசாக இணைஞ்சிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து VT ராஜேஷ்குமார் சார். இவர் வந்து மாதம் 9 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. இவருடைய டவுன்லைன் தான் நம்ம எல்லாருமே வரோம். அடுத்து பார்த்திங்கன்னா ராஜவேல் சார், அவர் 2 லட்ச ரூபா மாத வருமானம் வாங்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நானும் தெய்வேந்திரன் சார் இருக்கோம். அதுக்கப்புறம் ஜெயக்குமார் சார் இருக்கார். அவர் மாதம் 2 லட்ச ரூபா வருமானம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த ட்ரிப்பு மூலமாக வந்து நிறைய அனுபவங்கள் கிடச்சின்னு சொல்லலாம். அதாவது இனிமையான அனுபவங்கள்னு சொல்லலாம். அவ்வளவு அருமையாக இருந்தது, ஒவ்வொன்றும் பிரமிக்கத்தக்க வகையில். அதாவது எப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இது மாதிரியான இடங்களுக்கெல்லாம் வந்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. சிட்டி டூர் நல்லபடியாக முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, நேராக போர்ட்டு கூட்டு வந்தாங்க, அதாவது துறைமுகத்துக்கு. நாங்கள் துபாயிலிருந்து கத்தார் நாட்டிற்கு வந்து ஷிப் மூலமாக, ஸ்டார் க்ரூஸ் ஷிப், அதாவது உலக கோடீஸ்வரர்கள் மட்டுமே பயணம் பண்ணக்கூடிய ஸ்டார் க்ரூஸ் ஷிப் மூலமாக கத்தார் நாட்டுக்கு போக இருக்கோம். அதுக்காக போர்ட்டுக்கு எங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் பஸ்ஸில் எல்லாருமே வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவில் ஒரு ஷிப்பு தெரியும். இந்த கப்பல் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பயணம் பண்ணக்கூடிய கப்பல் ஃப்ரெண்ட்ஸ். துபாயிலிருந்து கத்தாருக்கு கிளம்ப போகிறோம். இந்த கப்பலுக்கு இப்போ பஸ் போயிட்டுருக்கு. Again, we are here at Cruise Terminal 2 at Port Rashid, and please, before leaving your seats,
Take your bags, every belonging, and mobile phones, wallet, purse. Do not leave anything on the bus seat. And after that, take your luggage with you. And goodbye. Thank you so much. இந்த கப்பலில் தான் நாங்கள் பயணம் பண்ண போகிறோம். உள்ளே நீங்கள் நிறைய பஸ் பார்க்குறீங்க. இந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டேஜ் பண்ணுறவங்க தான். எங்களுக்கு முன்னாடியே நிறைய பஸ் வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது வந்து ஒரு 1500லேருந்து 2000 பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டேஜ் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த கப்பலில் பயணம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பஸ்ஸாக இப்போ தான் வந்துகிட்ருக்கு. எல்லா பஸ்ஸுமே வந்த உடனே உள்ளே என்ட்ரி போட ஆரம்பிச்சிருவாங்க, செக்இன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நேராக கப்பலுக்குள்ளே போகிறது தான். எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றத எல்லாருமே பாருங்கள். இப்படி ஒரு வாய்ப்பு அப்படின்றது எந்த வழியில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள். Get there on the right side, you see the flags. That is the entry point. ஹாய், எவ்வளோ பேர் பயணம் பண்ண போகிறாங்கன்றதை பாருங்கள். இதில் அடுத்தடுத்த வரிசையாக இந்த ஏர் அரேபியன் பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ட்ரிப்புக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20-30 பஸ்ஸில் ஆள் வந்துட்டுருக்காங்க. அதை பார்க்குறீங்க, போக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதான் ஷிப்பு. இந்த பில்டிங்கு பின்னாடி நிற்கிது. ஆக்சுவலாக எங்களுக்காக ஷிப்பு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஷிப்பை நாங்கள் எல்லாருமே பயணம் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வாய்ப்பு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கும் உண்டு. யாரும் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. லக்ஸரி லைஃப், அடுத்தது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங், இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு இடம் வந்து வெஸ்டேஜ் அப்படின்றத புரிஞ்சு பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கை எப்படியே போயிடக்கூடாது அப்படின்றதில் உறுதியாக இருங்க. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் குடும்பத்துக்காக எவ்வளோ நேரம் உழைச்சிருக்கோம். முழுக்க குடும்பத்துக்காக மட்டும் தான் உழைச்சிட்ருக்கோம். நமக்காக என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டின்றது ஒவ்வொரு நபரும் அவங்களுடைய லைஃப்பை வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையுன்றது நான் உறுதியாக சொல்கிறேன். தேங்க்யூ. அடுத்த பஸ் வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் வந்து கூலாகவும் இருக்குது, ஹாட்டாகவும் இருக்குது. அதனால் வாயெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். பனி விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. துபாய் வந்து உங்களுக்கு வெயில், வெப்பம் அதிகம் உள்ள நாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே குளிர் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு இப்படி இருக்கா இல்லை எப்போவுமே இப்படியான்னு தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே இந்த 2 நாளாக வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச தக்காளி பழம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு உங்களுக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து பண்ணுங்கள். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம மாற்ற முடியும். வெஸ்டேஜ் அப்படின்றது நமக்கான மாற்றம் மட்டும் இல்லை, நம்ம தலைமுறைக்கான மாற்றன்றதை உறுதியாக நம்புங்க. நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் இருக்குது, வாழ்க்கை இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிவ் இன்கம் அப்படின்றத மறந்துட வேணாம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங்கிறதை தாண்டி பேசிவ் இன்கம். நம்ம எல்லாருமே உழைச்சிக்கிட்டே இருக்கோம். எப்போ உழைப்பு நிறுத்துகிறோமோ அப்போ வருமானம் வராது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை நேரத்தில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. இந்த 24 மணி நேரத்தில் மினிமம் வந்து ஒரு 2 hours வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக நம்ம செலவு பண்ணுவோம்.
அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி இந்த வெஸ்டேஜில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தரம் மிகப்பெரிய அளவில் மாறும். பார்க்குறீங்க எவ்வளோ பேர் இந்த கரகோஷத்தோடு போய்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்தோட அப்படின்றது பாருங்கள். அடுத்தடுத்து அந்த பக்கம் இருந்து வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ பஸ்ஸுன்னே சொல்ல முடியல, அப்படி வந்துட்டு இருக்காங்க, மாற்றி வந்துட்டு இருக்காங்க. இது நம்ம கம்பெனியோட ஒரு உற்சாகமான வரவேற்பு. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்து எல்லாத்தையும் உள்ளே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா கவனிங்க. கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லணும். துரைமணி சார், கணேசன் சார், பால்பணி சார், வித்யா மேடம், சிவகுமார் சார், ஜோசப் சார், ஆனந்தி மேடம் சொல்லலாம். டக்குன்னு நிறைய பேரோட பேர் வரமாட்டேங்குது. ஒவ்வொரு நபரும் மிஸ் பண்ணாமல் வாய்ப்பை பயன்படுத்துங்க. நீங்கள் எல்லாருமே அடுத்த ட்ரிப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்றத நான் மனம் விரும்பி கேட்டுக்கிறேன். மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் சந்தோஷத்தை பாருங்கள். இவ்வளோ பேருடைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கும்போது உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறாதா? இவ்வளோ பேருடைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கும்போது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறுமா மாறாதா? திங்க் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் 2 hours டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணும். 8 மணி நேரம் உழைச்சி ஒரு 15,000 20,000 ரூபாய்க்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் செலவு பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு 2 hours வெஸ்டேஜுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் மாறும். ஜெயக்குமார் சார், நம்மளுடைய அப்ளைன் தெய்வேந்திரன் சார், மிகப்பெரிய என்ஜாய்மெண்ட்டோடு எல்லாமே உள்ளே போயிட்டுருக்கோம். நாங்கள் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற இடத்துக்கு உள்ளே போயிட்டோம். கப்பல் பயணத்துக்கு வரக்கூடிய எல்லோருக்குமே குங்குமப்பொட்டு வச்சு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு போர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆன உடனே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ பெரிய கப்பல்! உங்களுக்கு நம்பர் என்ன? உங்களுக்கு தெரியல, இந்த பாப்பா கேமராக்குள்ளேயே கவர் ஆக மாட்டேங்குது. பாப்பா பார்த்துக்க, எவ்வளோ பெரிய கப்பல்னு. எத்தனை ரூம் பார்த்து இந்த வரைக்கும் இருக்குது. இப்போ கப்பலோட மெயின் டோர் வழியாக கப்பலுக்கு உள்ளே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் உள்ளே போயிட்டுருக்கோம். ஸ்டார் க்ரூஸ் கப்பலுக்குள்ள உள்ள நுழைஞ்சாச்சு. இதுதான் கப்பலுக்குள்ளே வர்ற பாதை. தெய்வதன் சார் வந்துட்டுருக்காரு. கப்பலுக்குள்ள படிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொருத்தருடைய பாஸ்போர்ட்டையும் விசாவையும் செக் பண்ணி அவங்களுக்கான ரூமை கொடுக்குறாங்க. மொத்தம் 13 ஃப்ளோர். எங்களுடைய ரூம் 6வது ஃப்ளோர். 6053 இதோட நம்பர். ரூம் எப்படி இருக்குன்றதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ட்ரெஸ்ஸிங் கபோர்ட், சேஃப்டி லாக்கர்,
அது இல்லாமல் இந்த ஏர் பேக் சொல்லுவாங்க இல்லையா, தண்ணியில் விழுந்தா அது இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா பில்லோஸ் எல்லாம் இருக்குது. இது பாத்ரூம், கண்ணாடி, டீ காஃபி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரையர் இருக்குது, தண்ணி இருக்குது. இங்கேயும் கண்ணாடி இருக்குது. பெட் எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு ரூம் வந்து 2 பேருக்கு டபுள் பெட்டு. எனக்கும் தெய்வேந்திரனும் சாருக்கும் பெட்டு. ப்ளஸ் ஒரு ஆர்ட் டிசைனோட ஒரு அருமையான இடமா இருக்குது. எமர்ஜென்சி ஃபோன் கால் எல்லாமே இருக்குது. டிவி இருக்குது பொழுதுபோக்குக்கு. கிளைமேட் கண்ட்ரோலில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே இண்டிகேஷன் இருக்குது. பாருங்கப்பா, ரூமில் வந்து ஒரு ரூமுக்கு அடுத்து மேலே மாடிக்கு போகிறதுக்கு யார் இப்போ நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு 13வது ஃப்ளோருக்கு வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக நானும் தெய்வராஜ் சாரும் போயிட்டுருக்கோம். டாப் பிளேஸ். இன்னும் கப்பல் மூவ் ஆகலை. கப்பல் நைட் 9 மணிக்கு மூவ் ஆகுது. இந்த ஒரு டயத்துக்கு மணி இப்போ தான் 8:30 ஆகுது. ஒரு அரை நேரத்தில் மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கோடீஸ்வரர்கள் பயணப்படக்கூடிய ஸ்டார் குரூஸ் கப்பலானது துபாயிலிருந்து கத்தார் நாட்டை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கிருச்சு. ஹாய். டைம் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், பேசிவ் இன்கம், கூடவே ஒரு நல்ல லக்ஸரியான லைஃப் ஸ்டைல், இது எல்லாம் கிடைக்கப்பெற்ற மகிழ்ச்சியோட பெரிய ஆரவாரத்தோட இந்த ட்ரிப்பை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க.
வெஸ்ட் நிறுவனத்தில் இருந்து செயல்பட்டு வர ஒவ்வொரு நபரும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எங்களுடைய டீமும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. அந்த பெரிய ஆரவாரத்தோட, கரகோஷத்தோட, மகிழ்ச்சியோடு நாங்கள் கத்தார் நாட்டை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.